கவலைகள் பெருகும் நேரங்களில் உந்தன் வாழ்வில் தோல்விகள் தோன்றி கவலைகள் பெருகும் நேரங்களில் என்ன ஆகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் என்ன ஆகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் கலங்கிடாதே திகைத்திடாதே பரிசுத்த தேவன் நடத்துவார். போராட்ட வேளையிலே கண்ணின் மணி போல் காத்திடுவார் உந்தன் போராட்ட வேளையிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது எங்களது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட எல்லா விதமான அனுபவ சாட்சிகளாக இருக்கிறது. அவை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்கும்போது உங்களுக்கு சமாதானமும் இன்னுமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளாய் வளர்வதற்கு ஏற்றதாயும் இருக்கும் என்று நம்பி இவைகளை நாங்கள் வெளியிடுகிறோம். ஒரு முறை ஒரு ஊழியத்தின் போது அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் அநேகரை அதிகமாக அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அது நிமித்தமாய் கீழே விடுகிறவர்கள் அடிபட்டு விடக்கூடாது என்று சொல்லி சிலர் எங்களுக்கு பிடிப்பதற்காக உதவி செய்தார்கள். அவ்வாறு ஒரு சகோதரி விழுகிற பெண்களை பிடிப்பதற்கு உதவி செய்தார்கள். அவருடைய கைகளை நான் திடீரென்று பார்த்த பொழுது புண்களாக இருந்தது. உடனே அவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டேன். அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த மகளை பார்த்து கேட்டேன், எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன். அவர்களுக்கு தெளிந்த பதிலை தர முடியவில்லை. அந்த சமயத்திலே ஒரு அருமையான ஒரு வயதான சகோதரர் வந்தார். ஐயா, இவர் என் வீட்டில் இருக்கிறாள் என்று கூறினார்கள். என்ன என்று கேட்டேன். இல்லை, நான் ஒரு லாரி டிரைவர். ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு சிட்டிக்கு நான் வாகனம் ஓட்டி சென்ற பொழுது நடு ரோட்டிலே இந்த மகள் நடு ராத்திரியிலே டான்ஸ் ஆடி நின்று கொண்டிருந்தாள். என் வாகனத்துக்கு முன்பாக நின்ற பொழுது நான் வாகனத்தை நிறுத்தினேன். என்னுடைய மகளும் இந்த வயதில் இருந்த பொழுது தான் இறந்து போனாள். அவை நான் அந்த மகளுக்காய் மனதிறங்கி அந்த மகளை என் வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தேன். சில நாட்களாக என் வீட்டில் தான் இருக்கிறார்கள். எங்கு அவருடைய வீடு, பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். அந்த நாளிலே அந்த மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த மகளிலே புண்களை உண்டாக்கி வேதனைப்படுத்தின ஆவிகளும் உண்டு. அந்த மகளுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருந்த ஆவியின் கிரிகள் அழிந்தன. அந்த மகள் விடுதலை அடைந்தாள். அந்த மகள் விடுதலை அடைந்த பிறகுதான்
தான் எந்த ஊர் என்று சொல்லி, தன் பெற்றோர் எங்கு இருக்கிறார்கள், அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி அங்கு சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், பிசாசானவன் புத்தி தெளிவில்லாதபடி நம் நிலைகளை மாறுகிறான், நம்முடைய வாழ்க்கையை வேதனை அடைய செய்கிறான். பலவிதமான புண்கள், பலவிதமான போராட்டங்கள் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே இருந்ததை நான் காண முடிந்தது. நடுராத்திலே ஒரு சாலையிலே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு வேதனையான நிலையை உருவாக்கின அந்த ஆவிகள் வெளியேறினபடினால் அந்த மகள் தெளிந்த புத்தி அடைந்து தன் வீட்டாரை குறித்து சொன்ன பொழுது தொடர்பு கொண்டு வீட்டுக்கு செல்ல முடிந்தது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர், மெய்யான விடுதலை தருகிறவர். மாயான காரியங்கள் அல்ல, மெய்யான விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் இன்றைக்கு அந்த மெய்யான விடுதலை பெறுவதற்கு அவரை நாடுவோம், அவரை அணுகுவோம், கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை விடுதலை தந்து நாங்கள் தெளிவடைந்து தெளிந்த புத்தியோடு காரியங்களை செய்ய உதவி செய்கிற அன்பின் தேவனே, இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் தெளிந்த புத்தியோடு எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உன்னத தேவ சமாதானம் சந்தோஷம் நிறைந்து வருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.